ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இப்போ வாசித்த அந்த அறிக்கையை பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். 10ஆம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலை தர வேண்டும். மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா? நோட்டீஸ் அனுப்பியாச்சு. இரண்டாம் முறையா நோட்டீஸ் அனுப்ப? ஆமாம், இரண்டாம் முறையாக. முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல. வராதனால மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி, மறுபடியும் இல்லை, நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் இந்த நிர்வாகக்குழு ஆராய்ந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக, நிர்வாகக்குழு ஒரு மனதாக விளக்கம் கொடுக்கலன்னா மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை கூட்டம், நிர்வாக குழு கூட்டம் கூடி முடிவெடுக்குமா இல்லை எப்படி? இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? கேளுங்க, எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஐயா, இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமாக இருக்குமா? வாய்ப்பு இருக்குதா? இப்போ எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு மாதம், அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம்? பதில் அளிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்திடும். நீங்கள் கட்சி ரீதியாக என்ன முடிவு? அது எப்படி இப்போ சொல்ல முடியும்? ஒழுங்கு நடவடிக்கை குழு, நிர்வாக குழு மறுபடியும் அவங்கள கேட்போம், கருத்துக்களை கேட்போம், நிர்வாக குழு கருத்தை கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்வோம், அதன்படி நடப்போம். வேறு ஏதாவது கேள்வி? ஐயா, திண்டிவனத்தில் ஒரு பட்டியலினத்து அரசு ஊழியரை வந்து ஒரு கவுன்சிலர் வந்து காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க நம்ம நகராட்சி ஊழியர், திண்டிவனம் நகராட்சி ஊழியர், பட்டியலினத்து ஊழியர் அவரை வந்து காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. கவுன்சிலர் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா ராஜான்றவங்க வந்து நாளைக்கு வியாழக்கிழமை கூடுறோம்ல, அப்போ இது இப்போ இந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்லல, ஹைலைட் பண்ணும். ஐயா, அந்த குழுவில் உள்ள 2 பேர் வந்து பங்கேற்கல, என்ன விளக்கம் ஏதாவது கொடுத்துருக்காங்க வராதுக்கு? நிர்வாகம் சொன்னாங்க அவங்க ஏதோ முக்கியமான அலுவல் இருக்குதுன்ட்டு தகவல் சொன்னாங்க. அதனால் ஒரு தவிர்க்க முடியாத அலுவல் இருந்ததுனால நாங்கள் வர முடியலன்னு சொன்னாங்க 2 பேரும். ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.